பட்டாம்பூச்சி கூட்டு புழுக்கலைங்கிறனாலே திணிக்கணுமா கூல் கூல் பட்டாம்பூச்சி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது தேநீர் கடை. தேநீர் கடையில வார வாரம் ஒரு அற்புதமான ஆளுமைய சந்திச்சிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம சந்திக்க போற அந்த ஆளுமை யார் தெரியுமா? புதுச்சேரி வைகரை வாழ்வியல் ஆய்வகம், நெய்தல் பதிப்பகம், கலை இலக்கிய பாசறை ஆகிய அமைப்புகளின் நிறுவனர், இயற்கை வேளாண்மை, இயற்கை உணவு, இயற்கை மருத்துவம் போன்ற வாழ்வியல் துறைகளின் பயிற்சியாளர், உயிர்வேலி, கமுக்கம், திமுரு, தொப்பக்கூத்தாடி, அடுக்குப்பானை உள்ளிட்ட 20 நூல்களின் ஆசிரியர், கவிஞர், எழுத்தாளர், ஓவியர், பாடகர், இயற்கை மருத்துவர், இயற்கை விவசாயி என பல்வேறு முகங்களை கொண்ட பன்முக கலைஞர் பாவலர் ஆலா அவர்களை தான் சந்திக்க போறோம். வழக்கம் போல பயனுள்ள கேள்விகளை கேட்க இருக்கிறாங்க நம்ம ஆர்ஜே டாக்டர் கிருஷ்ணா கணேஷ் அவர்கள். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் ஐயா. பட்டாம்பூச்சி பண்பலைக்கும் பட்டாம்பூச்சி பண்பலை நேயர்களுக்கும் புதுச்சேரியில இருந்து ஆலாவின் வணக்கம். மகிழ்ச்சிங்க ஐயா. ஐயா, பன்முக கலைஞர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். உண்மையிலேயே 25 முகங்களுக்கும் மேல வச்சுக்கிட்டு பன்முக திறமையோட செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு முதல்ல பட்டாம்பூச்சி எஃப்எம் சார்பா எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா. இத்தனை முகங்கள் அடையறதுக்கு முன்னாடி ஆலாங்கிறவர் யாரு? உங்களுடைய இளமை பருவம், கல்வி பத்தி எல்லாம் நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்கு சுருக்கமா சொல்லுங்க ஐயா. வணக்கம், என் பேர் ஆலா, இயற்பெயர் முனிசாமி. நான் இந்த முனிசாமின்ற பேர்ல படைப்புகளை அனுப்பும் போது பத்திரிகையில சரியா வர்றது இல்ல. சரி, அது மாற்று பெயர் வைக்கலாம் அப்படின்றதுனால நானே எனக்கு வச்சு கொண்ட பேர் தான் இந்த ஆலான்றது. ஆலான்றது கடல் பறவன். அது கடற்கரை ஓரம் உள்ள குப்பைகளை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு வட்டமா சுத்திட்டு இருக்க பறவை ஆலா. புதுச்சேரி கடற்கரை சார்ந்த ஊரா இருக்கிறதுனால நான் எனக்கு ஆலான்னு பேர் வச்சுட்டேன். இளங்கலை, பொருளாதாரம், முதுகலை தமிழ் அப்படியே தொடர்ந்து BA, BEd, MA, MPhil படிச்சிருக்கேன். ஐயா, கவிதை எழுதணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு எப்ப வந்தது, எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க ஐயா. பாட்டி நல்லத்தங்கால், மதுரை வீரன் போன்ற பாடல்களை சரளமா பாடி காட்டுவாங்க சின்ன வயசுல. அவங்க கதை சொல்லி கேட்டிருக்கேன் நான் தொடர்ந்து. அது மாதிரி ஊர் ஊரா கூத்து பாக்குறது கூட்டு போவாங்க. 5 வயசுல அவங்க நிறைய பாடல்கள்லாம் எனக்கு மனப்பாடமா சொல்லுவாங்க. ஆபத்து கொதா பிள்ளை, அரும்பசி கொதா அன்னம், தாபத்து தீரா தீர்த்தம், தரித்திர மரியா பெண்டீர். இது விவேக சிந்தாமணி பாடல், அரிசிறு விருத்தம். அது மாதிரி கேட்டு கேட்டு 6 வயசுல நான் நூலகத்துல நூல் எடுத்து படிச்சு, அப்ப ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க எங்க போனாலும் புத்தகம் வச்சிருப்பான் அப்படின்னு. ஏன்னா கையில நாங்க ஏதாவது ஒரு புத்தகம் வச்சு படிச்சுட்டே இருப்போம். அன்னைக்கு வானொலி, தொலைக்காட்சி, வானொலி இருக்கும் ஊர்ல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், தொலைக்காட்சி எல்லாம் கிடையாது. ஆகவே படிப்பு தான் நமக்கு ஒரு துணையா இருந்தது. படிக்கிறது மூலமா படிக்க படிக்க அப்புறம் நம்முடைய கருத்துக்களை நாம எழுத வேண்டிய ஒரு சூழல் இயல்பாகவே அமைஞ்சிருச்சு. ஆகவே நாம் என்ன நினைக்கிறோமோ அதை எழுதி ஒரு நோட்ல வைப்போம். நம்ம பாரதியார், பாரதிதாசன் போன்ற பல்வேறு வகையான கவிஞருடைய பாடல்களை படிக்க படிக்க இயல்பாகவே நானும் ஒரு கவிஞர் என்ற அடிப்படையில அது வந்தது. யாராவது கையை பிடிச்சு நீங்க கவிஞர் ஆகணும்பா அப்படின்னு யாரும் சொன்னதில்லை, அது தானாகவே வந்தது. அந்த வகையில அதை தேர்வு பண்ணி அப்புறம் நாங்க முதல்ல உயிர்வேலி அப்படின்னு ஒரு புத்தகம், அது துளிப்பா புத்தகமா போட்டோம். அதாவது நீங்க ஹைக்கூ தான் துளிப்பான்னு சொல்றீங்களா? அது நாங்க புதுச்சேரியில அதுக்கான தமிழ் படுத்துதல், நீங்க பாரதிதாசன் மண்ணில தூய தமிழ் படுத்துதல குறிப்பா இருப்போம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் வெளியில இருந்து எது வந்தாலும் அது தமிழ் படித்து வச்சிருந்தாங்க முன்னாடி. இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா, இந்த தமிழ் மண்ணுல எது வந்தாலும் இப்ப கணிப்பொறி வந்ததுன்னா அது கணிப்பொறி, கம்ப்யூட்டர் அவங்க சொன்னா கூட நாம கணிப்பொறின்னு சொல்றோம். நாங்க புதுச்சேரி வச்சிருக்கோம். அவன் பிளாஸ்டிக்னா நெகிழின்னு பேர் வச்சிருக்கோம். அது மாதிரி துளிப்பா, அதனுடைய வகைமையும் நகை துளிப்பா, உரை துளிப்பா, ஓவிய துளிப்பா, அப்படிதான் நாங்க அதை குறிப்பிடுறோம். அது பரவலா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. அந்த வகையில துளிப்பா என்பது ஹைக்கூ கவிதை. அதை தொடர்ந்து இன்றைக்கு ஒரு 20 புத்தகங்களுக்கு மேல நான் எழுதியிருக்கேன். அந்த வகையில தான் நான் ஒரு கவிஞரா, மக்களால் அறியப்படக்கூடிய ஒரு கவிஞரா இப்போ இருக்கிறேன். ஐயா, உங்க பாட்டி சொன்னாங்க, பாட்டு பாடினாங்க, அதுல இருந்து உங்களுக்கு கவிதைகள்ல இதனால எல்லாம் ஒரு ஆர்வம் வந்துருச்சு போல இருக்கு, அப்படிதானங்க? சின்ன வயசுலயே அவங்க சொன்ன நன்னெறி கதைகள், பாடல்கள், அது எப்போ ஊருக்கு வந்தாலும் அம்மாவுக்கு அவங்க ஊருக்கு வந்தாங்கன்னாக்கா பாட்டி கதை சொல்லு, பாட்டி கதை சொல்லுன்னு நாங்க கேட்போம். அவங்க நிறைய கதைகள், இந்த மாதிரி பாடல்கள் இதெல்லாமே சொல்லுவாங்க. நன்னெறி கதைகள். இன்னைக்கு பள்ளியில நன்னெறின்னு சொல்லக்கூடிய அந்த பாடத்திட்டமே இல்ல, மாறல் வகுப்பு கிடையாது. படிப்புன்னு அவங்க அந்த ஒழுக்கம், கட்டுப்பாடு தொடர்பான செயல்பாடுகளுக்கு வழியே இல்லாம போயிடுச்சு. தமிழ்
இலக்கியங்கள்ல அதிகமா பாத்தீங்கன்னா நன்னறி தொடர்பான பாடல் கதைகள் எல்லாமே இருக்கும். ஆகவே தலைமுறை தடுமாற்றத்துல இருக்குது, அதை மாற்றி அமைக்கிறதுக்கான வேலையை தான் நாங்க செய்துட்டு இருக்கோம். சரிங்க ஐயா. உங்களோட முதல் நூல் உயிர்வேலின்னு சொன்னீங்க. இது வரைக்கும் 20 நூல்களை எழுதி வெளியிட்டு இருக்கிறதாவும் சொல்றீங்க. உங்களோட அந்த படைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்கய்யா. பல்வேறு தளங்கள்ல அது கவிதை, புது கவிதை, சிறுகதை, ஐயா நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கேன். அது மாதிரி ஒரு 20 நூல் எழுதியிருக்கேன். விவசாயம் குறித்து, மருத்துவம் குறித்து நூல் எழுதியிருக்கேன். ஓரளவுக்கு அதை படிக்கும்போது ஒரு மனசுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாக்கணும், அல்லது அவங்களுக்கு இந்த பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க நேர்மறை கருத்துக்களை கொண்டு வரணும், அவங்க வாழ்வியல் ஒரு சிறப்பு கூறுகளை அடையாளப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான். அதே மாதிரி என்னுடைய தலைப்புகள்லாம் பாத்தீங்கன்னா இப்போ உயிர்வேலி, கமுக்கம், அது புது கவிதை, திமுருன்னு சொன்னாக்கா நகைச்சுவை கவிதை, அது தொப்ப கூத்தாடி சிறுகதை புத்தகம். என்னுடைய படைப்புகள் பேரும் நல்லா இருக்கும். உலக்கை, சிறுவர்களுக்கான கதைகளும் கவிதைகளும் நிறைய எழுதியிருக்கேன், பாடல்களும். ஏன் சிறுவர்களுக்கு எழுத வேண்டிய கட்டாயம் வந்தது அப்படின்னா, இப்ப நம்ம குறிப்பா இந்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும், இப்ப நாங்க சின்ன வயசுல விளையாடணும், வயல் வேலை செஞ்சோம், படிச்சோம், இப்படி எல்லா வகையிலுமே பங்கு எடுத்துக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற தலைமுறை படிக்கிறது தவிர வேற எதுலையும் பங்கு எடுக்கிறது இல்ல. அதனால என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா, உலக வாழ்வியல அவங்க புரிஞ்சுக்கிறது இல்ல, வாய்ப்பு இல்ல, நேரம் இல்ல. அவங்க பேர்ல குற்றம் இல்ல. இந்த வணிக நிறுவனங்கள் நம்முடைய வாழ்வு முறையை வடிவமைக்கிறது தான் அதுக்கு பலிகடாவா ஆக்கணும் அப்படின்றதுக்காக. அதுல இருந்து நாம மீட்டு எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க இந்த வேலையை செய்துட்டு இருக்கோம். அதனால சிறார்களுக்கான நன்னறி கதைகள், சிறாருக்கான பாடல்கள், அந்த கதைகள் நம்முடைய வாழ்வியல அவங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய சின்ன சின்ன கதைகளா நான் எழுதியிருக்கேன். அது உலக்கைன்னு பேரு. அப்புறம் மழைக்காலம், அவருடைய சிறார் பாடல்கள், அப்புறம் பழைய விளையாட்டுகளை எல்லாம் தொகுத்து புத்தகமா கொண்டு வந்திருக்கேன். சிறுவர்களுக்கான இந்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கான வேலையை நாங்க தொடர்ந்து செய்துட்டு இருக்கோம். சிறுவர்களுக்கு நீங்க இந்த நூலெல்லாம் எழுதியிருக்கீங்க. இப்ப பள்ளிகள்லயும் சரி, மாரல் கிளாஸ் இல்ல, பிடி பீரியட் இல்ல, வீட்டுக்கு வந்தாலும் டியூஷன் போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு சூழல்ல இருக்கிற சிறுவர்களுக்கு நீங்க இந்த புத்தகங்கள் எல்லாம் எழுதிருக்கீங்க இல்லையா? இந்த புத்தகங்கள் அவங்க படிக்கிறதுக்கான சூழல் எப்படிங்க ஐயா கிடைக்கும்? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அது சின்ன சின்ன கதைகள். நாங்க ஒரு 1.5 பக்கத்துல ஒரு சிறு கதை எழுதிருக்கோம். அது புத்தி சொல்ற மாதிரி இருக்காது, கதை வடிவத்துல இருக்கு. படிக்கிறதுக்கு எளிமையாகவும் அழகாகவும் இருக்கும். பாடல்களும் அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் இல்லாத காலத்துல கூட பாட்டா பாடுறதுக்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி இருக்கும். அதனால அதுக்குன்னு நேரம் ஒதுக்க வேண்டிய வேலை இல்லை. சின்ன சின்ன பாடல்கள். அந்த பாடல்கள் பாத்தீங்கன்னா இயற்கை நமக்கு கல்வி சாலை, இனிக்கும் நல்ல பாடவேலை, இயற்கை நமக்கு கல்வி சாலை, இனிக்கும் நல்ல பாடவேலை, பறவை விலங்கு மரங்கள் என பாடம் சொல்லும் ஆசிரியர், பறவை விலங்கு மரங்கள் என பாடம் சொல்லும் ஆசிரியர், மனப்பாடம் என்பதில்லை வீட்டு பாடம் தேவையில்லை, மனப்பாடம் என்பதில்லை வீட்டு பாடம் தேவையில்லை, விரும்பும் போது படிக்கலாம், விரும்பும் போது படிக்கலாம், விருப்பம் போல நடக்கலாம், இயற்கை நமக்கு கல்வி சாலை, இனிக்கும் நல்ல பாடவேலை. இயற்கை கல்வி கற்கும் போது நமக்கு மனப்பாடம், வீட்டு பாடம் இதெல்லாம் தேவையில்ல. இப்போ உதாரணமா நீங்க வயல்ல வேலை செய்றீங்கன்னா, அது பறவை என்ன சொல்லுது, விலங்கு என்ன சொல்லுது, நம்ம என்ன வேலை செய்யறோம். இப்ப நாங்க ஒரு அளவுகோல் வச்சு ஒரு நிலத்தை அளக்குறது இல்ல. நம்ம விரல்லையோ கையிலேயோ கால்லயோ எல்லா அளவு முறைகளும் தமிழர்களுடைய அளவு முறைகள் இருக்குது. உங்க விரல நீட்டினீங்கன்னா அதுல 3 இன்ச்சு இருக்கும். 3 இன்ச்சுன்றது விரல் கடை தமிழ்ல சொல்லுவோம். ஒரு ஜான் போட்டீங்கன்னா 3/4 அடி, ஒரு அடினா 2 கையும் வச்சீங்கன்னா, ஒரு கை வச்சா 1/2 அடி, 2 கை வச்சா 3/4 அடி, ஒரு காலை வச்சீங்கன்னா 3/4 அடி, ஒரு கை 1/2 அடி, 2 கை வச்சீங்கன்னா 1 அடி, ஒரு காலால தப்பி போட்டீங்கன்னா 3 அடி, அது 1 மீட்டர் வரும். எல்லா அளவு முறைகளுமே கையில காலில் இருக்குது. அது மாதிரி இயற்கை சார்ந்த அறிவியல்ல அதை வயல்ல வேலை செஞ்சுட்டே நீங்க அறிவியல் படிக்கலாம், கணக்கு படிக்கலாம், வரலாறு படிக்கலாம், மண்ணியல் படிக்கலாம், புவியியல் படிக்கலாம். எல்லாமே கல்வி முறைகள், நம்முடைய கல்வி முறைகள் இது மாதிரி வேளாண்மை சார்ந்த அதாவது வேலையிலேயே இருந்தது. அது ஒரு அறைக்குள்ள போட்டு பூட்டி வைக்கும் போதுதான் கல்வி முறை முற்றிலும் வாழ்க்கைக்கு எதிராக அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். ஐயா, சிறார்களுக்குன்னு கேட்கவும் பாட்டாவே பாடி காமிச்சிட்டீங்க. அந்த பாட்டு இசைத்துறையும் விட்டு வைக்கல போல இருக்குங்களே நீங்க. பாடி இருக்கேன், எளிய பாடல்களா மக்களுக்கு. ஐயா, உங்களுக்கு இயற்கை விவசாயத்துல ஆர்வம் வந்தது எப்படின்னு சொல்லுங்க. ஆசிரியர் பயிற்சி முடிச்ச உடனே வேலை வாய்ப்பு இல்ல. அப்புறம் தனியார் பள்ளியில வேலை பார்த்தா சரியா இல்ல. முதலாளிக்கு நாம மண்டிட்டு இருக்கிறதா அல்லது அவங்கள மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குற ஒரு வேலையா தான் இருந்தது அது தனியார் பள்ளியில. சோ அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மாழ்வார் அப்ப இயற்கை வேளாண்மை தொடர்பாக ஈடுபட்டு இருந்த காலகட்டத்துல சுனாமியால் பாதிக்கப்பட்ட பகுதி வேதாரண்யம் பகுதியில ஐயாவோட இணைஞ்சி அந்த இயற்கை வேளாண்மை
வேளாண்மை செய்து நம்ம குடும்பத்தோட வந்து இந்த நல்ல உணவு, நல்ல காத்து, நல்ல தண்ணி இதுக்காக மக்களுக்கு கொண்டு போகணும், நம்மளும் வந்து அதை செய்து சாப்பிடணும் அப்படின்றதுனால நாங்க என்ன பண்ணோம், ஐயாவோட இருந்து அந்த வேலையை செய்தோம். அதன் பிறகு நாங்க குடும்பத்தோட நிலம் குத்தகை எடுத்து இயற்கை வேளாண்மை தொடர்பான வேலையில ஈடுபட்டு அது பயிற்சி கொடுக்கறது, நாங்களே செய்யறது. பயிற்சினா சில பேர் நகரத்துல இருப்பாங்க, பயிற்சி மட்டும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம எதை சொல்றோமோ அதை செய்யணும்ன்றதுனால நாங்க குடும்பத்தோட இயற்கை வேளாண்மையில ஈடுபட்டு செய்துட்டு இருந்தோம் வச்சுக்கலாம். அது மாதிரி யாராவது கூட்டாலும் போய் சொல்லி கொடுப்போம். ஆங்கில மருத்துவம் கொடிகட்டி பார்க்கிற இந்த காலத்துல கூட நீங்க இயற்கை மருத்துவத்தை ஆதரிக்கிறதுக்கான காரணம் என்னங்கய்யா? எனக்கு ஒரு மகன் இருக்கிறாரு. சின்ன வயசுல இருந்து வயல் வேலை செய்வாரு, பள்ளிக்கு போவாரு. சரிங்க. அவரு வந்து இயற்கை மருத்துவரை படிக்க வைக்கணும்னு அவருக்கு விருப்பம், எங்களுக்கு விருப்பம். இது கட்டாயத்துல கிடையாது. புதுச்சேரியில வந்து இயற்கை மருத்துவம் படிக்க கல்லூரி இல்ல. தமிழ்நாட்டுல வந்து புதுச்சேரி மாணவர்கள் வந்து ஒரு இருக்கை தான். அதனால அதை நம்பி இருக்க கூடாது சொல்லிட்டு இந்தியாவிலே முதல் கல்லூரி இயற்கை மருத்துவத்துக்காக கர்நாடகாவில அங்க கொண்டு போய் அவர் படிக்க வச்சோம். அங்கேயும் வந்து விடுதியில சேர்க்காம அந்த நிறுவனத்திலேயே நாங்க இது மாதிரி இயற்கை வேளாண்மை செய்ய போறோம்னு சொல்லி அவங்கள்ட்ட நிலம் கொடுத்தாங்க. நிலம் கொடுத்தாங்கன்னா ஆள் கொடுப்பாங்க, இடம் கொடுப்பாங்க. நாங்க அதுல வேலை பார்த்து அவரை படிக்க வச்சோம். மகள் வந்து 5 வயதுல இறந்துட்டாங்க. ஆங்கில மருத்துவமனையில சேர்த்திருந்தோம். காய்ச்சல் சொல்லிட்டு அவங்களுக்கு பேர் வைகரா. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நாங்க பார்த்தோம், சரி இந்த மருத்துவ முறை வந்து தவறா இருக்குது, அதனால வந்து இனிமே இந்த மருத்துவத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து மதுரை சித்த மருத்துவ குருகுலத்துல சித்த மருத்துவம் படிச்சோம். நாங்க வந்து குடும்பமே வந்து மருத்துவர் குடும்பம் தான். சரி, அதனால முறைப்படி அதை கத்துக்கணும் அப்படின்றதுனால அங்க போய் படிச்சுட்டு தொடர்ந்து நாங்க வந்து இது வரைக்கும் மகன் 30 வயசு ஆகுது. இது வரைக்கும் ஆங்கில மருத்துவம் தொடர்பா எதுவுமே எடுத்துக்காம முற்றிலும் இயற்கை மருத்துவம், இயற்கை உணவு இதிலே நாங்க வந்து சரி பண்ணிடுறோம். நாங்க வந்து அந்த மருத்துவ முறையை கத்துக்கிட்டாலும் கூட மற்றவங்களுக்கும் அதை கொண்டு போகணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழருடைய உணவு முறை, வாழ்க்கை முறை, மருத்துவ முறை எல்லாம் வந்து வெளிப்படுத்த முடியாம இருக்குது. ஆங்கில மருத்துவனுடைய வளர்ச்சியால அது தடைப்பட்டு கிடக்குது. ஆகவே நாங்க என்ன பண்ணோம்னா இதை வந்து மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற வேலையை இப்ப செய்துட்டு இருக்கோம். வைகரை இயற்கை வாழ்வியல் ஆய்வகம் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சு அதன் மூலமா தமிழுடைய மறைந்த அல்லது மறுக்கப்பட்ட உணவுகளை வந்து மீண்டும் கொண்டு வர்ற வேலையை தொடர்ந்து செய்துட்டு இருக்கோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட இழுப்பு பூவுல இருந்து இனிப்பு உருண்டை, அதை கமர்கட்டு சொல்லுவாங்க, இழுப்பு பூ கமர்கட்டு, பனம்பழத்துல மதிப்பு கூட்டி, பனம்பழம் சுட்டு சாப்பிடறதுக்கு இன்னைக்கு யாருக்கும் நேரம் இல்லை. ஆகவே நாங்க என்ன பண்றோம்னா பனம்பழத்தை சுட்டு அதை மதிப்பு கூட்டி பனம்பழம் ஜாமு, பனம்பழம் அல்வா, உலர் பனம்பழம், அந்த மாதிரி எந்தெந்த காலகட்டத்துல இயற்கை நமக்கு என்னென்ன பொருள் கொடுக்குதோ அதை எல்லாத்தையும் மதிப்பு கூட்டி செய்து இந்த இன்றைய தலைமுறைக்கும் நாளை தலைமுறைக்கும் இதை இப்படி சாப்பிடணும், இதனால இது நன்மை இருக்குது அப்படின்னு கொடுக்குறோம். அதாவது உங்களோட இயற்கை மருத்துவம் வந்து ஆங்கில மருத்துவத்துல இருந்து இந்த மாதிரி எல்லாம் வித்தியாசப்படுது இல்லைங்களா? ஆமா, ஆங்கில மருத்துவம் என்பது ஒரு மயக்கவியல் மருந்து தான். அது எங்களுக்கு புரிஞ்சது என்னன்னா ஆங்கில மருத்துவத்தில் எந்த நோய்க்கும் தீர்வு இல்லை, அது அந்த நேரத்துக்கு அடக்கி வைக்கும். இப்ப உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்டல் மெடிசன் சொல்லுவாங்க, விபத்து கால மருத்துவமா தான் அதை வளர்த்து வச்சிருக்காங்க. மற்ற நோய்களுக்கு மருந்து இல்லை. இப்ப நீங்க வந்து ஆஸ்துமான்னு சொல்லக்கூடிய மூச்சு இறைப்பு நோய்க்கு வந்து வாழ்நாள் பூரா மாத்திரை சாப்பிடணும். இப்ப நீரிழிவா வாழ்நாள் பூரா மாத்திரை சாப்பிடுங்க. அப்புறம் குருதி அழுத்தம், அதாவது ரத்த கொதிப்புன்னு சொல்லுவாங்க, இப்ப அதுக்கு பாத்தீங்கன்னா வாழ்நாள் பூரா மாத்திரை சாப்பிடுங்க. நீங்க எதை எடுத்தாலும் பாத்தீங்கன்னா எலும்புரிக்கு நோய், அதனால டிபி சொல்லுவாங்க, இதுக்கு வாழ்நாள் பூரா மாத்திரை சாப்பிடுங்க. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வாழ்நாள் பூரா மாத்திரை சாப்பிட்டுனே தான் இருக்கணும் ஒழிய அதுக்கு வந்து ஒரு தீர்வு இல்லை. ரெண்டாவது வெளியில இருந்து இங்க வந்தது, அதாவது இயற்கை மனிதர்களை உயிர்களை படைக்கும் போது அந்த மருத்துவத்துக்கான அனைத்து இயற்கை வளங்களையும் படைச்சு தான் இருக்குது. ஆகவே இந்த மண்ணுக்கான மக்களுக்கான மருத்துவம் என்பது சித்த மருத்துவம், அதை சார்ந்த அனைத்து மருத்துவங்களும். இப்ப ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கிட்டு இப்ப ஒரு சளின்னு போனாவே டக்குன்னு நிறுத்திடுறாங்க. இயற்கை மருத்துவங்கிறது கொஞ்சம் லேட்டா தான் நடக்குது. அப்ப மக்களுக்கான அந்த எதிர்பார்ப்புங்கிறது வந்து ஆங்கில மருத்துவமா தானே இருக்கும். அந்த இடத்துல நீங்க எப்படி இயற்கை மருத்துவத்தை வந்து வலியுறுத்துறீங்க மக்கள் கிட்ட? இப்ப என்னன்னா அது அப்படிதான் போதிக்கப்பட்டிருக்கிறத ஒழிய உண்மை அது கிடையாது. இப்ப நீங்க சுக்கு சாப்பிட்டீங்கன்னா காரமா காராதா? காரம். அது மாதிரிதான் சித்த மருத்துவத்திலையும் இந்த மருத்துவத்திலையும் உடனடி தீர்வு இருக்கு. ஆனா அதை வெளிப்படுத்துறதுல அல்லது அதை மறைக்கப்பட்டிருக்க ஒழிய ஆங்கில மருத்துவம் தான் உடனடி தீர்வு, சித்த மருத்துவத்துல பொறுமையா தான் போகும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இப்போ வயிற்றால போகுதுன்னா அது உடனே நிறுத்த முடியும், காய்ச்சல் அடிக்குதா அது உடனே நிறுத்த முடியும். ஆனா அதை பத்தி யாரும் பெருசா பேசுறது இல்ல. இப்போ ஆங்கிலேயர் வந்ததுனால தானே இங்க ஆங்கில மருத்துவம், வரலன்னா என்ன பண்ணிருப்போம்? நம்ம ஒரு காட்டுல இருக்காங்க மக்கள், இருளர்கள், கூறவர்கள், இன்னும் எத்தனையோ காடுகள்ல மலைகள்ல வாழக்கூடிய எத்தனையோ மக்கள், அவங்களுக்கான மருத்துவத்தை அவங்க தானே செய்திருக்காங்க. அந்த ஆங்கில மருத்துவம் வளர்ச்சி அடையாத பகுதிகள் அல்லது ஆங்கிலேயர்கள் போகாத திசைகள்ல அவங்க ஊர் மருத்துவம் தானே அங்க சிறப்பா இருக்குது. கண்டிப்பாங்க ஐயா, உண்மைதாங்க ஐயா.
உங்களோட அந்த கலை இலக்கிய பாசறை மூலமா சமூகத்துக்கு என்ன மாதிரியான பணிகளை எல்லாம் செஞ்சுட்டு வரீங்கய்யா? ஆமா, நாங்க அறிவொளி காலத்துல இருந்து, அறிவொளி காலம் என்பது ஒரு இயக்கம் ஆரம்பிச்சாங்க 90-91. அப்ப பிடிச்சி நாங்க எங்க ஊர் பகுதியில சிலம்பம், நாடகம் இது மாதிரி அந்த பகுதியில நாங்க வந்து ஆரம்பிச்சு, நாங்க நண்பர் இருந்தாங்க, அந்த குழுவை ஆரம்பிச்சு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு செய்தோம். அதை தொடர்ந்து நாங்க எங்கெல்லாம் இந்த வேளாண்மைக்காக இடம்பெயர்கிற போதெல்லாம் அந்தந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்களை, பிள்ளைகளை ஒழுங்கு பண்ணி கூப்பிட்டு, இது தமிழருடைய கலை, இதுதான் ஒரு அடிப்படை, இதை நம்ம மீட்டு எடுக்கணும், இதை கத்துக்கணும், இதுல வந்து ஒழுக்கம் இருக்குது, கல்வி இருக்கிறது, இது வளர்ச்சி இருக்கிறது, இது அப்படின்னு சொல்லி அதை நாங்க கொண்டு போறோம். அந்த வகையில இப்பவும் வந்து நாடக பயிற்சி, சிறுகதை, சிலம்பம், அது சிலம்பம் சார்ந்த தீப்பந்தம், விளையாட்டம், புலியாட்டம், அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுக்கான பயிற்சி கொடுக்குறோம், குழு வச்சிருக்கோம். மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குங்களா இந்த கலைகளுக்கெல்லாம்? மனித தோற்ற காலத்திலிருந்து பாதுகாப்பு, போர் முறை எல்லாமே அதுலதான். அதுல வந்து மான் கொம்பு இருக்குது, சுருள் இருக்குது, நிறைய உள் விளையாட்டுகள் நிறைய இருக்குது. அது கிளைகள் சொல்லலாம். அதே மாதிரி தரப்பாடம்னு சொல்லுவாங்க. தரப்பாடம்னா நம்ம உடலை வந்து ஒழுங்கா வச்சுக்கிறது, இதுக்கான அடிப்படை பயிற்சி வந்து இருக்குது. கரலா கட்டை சுத்துறது, அப்ப அந்த மாதிரியான விளையாட்டுகள் நிறைய. அப்புறம் குத்து முறை, அடிமுறை, இது எல்லாமே வந்து தமிழருடைய வர்ம கலை எல்லாமே இருக்கு. கண்டிப்பா மக்கள் வந்து இன்னைக்கு எப்படி எழுத்துத்துறை வந்ததுனால தமிழுடைய கலையை மீட்டு எடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேனோ, அது மாதிரி இன்னைக்கு இருக்கிற மக்கள் அதை புரிஞ்சிருக்காங்க. அதுக்கு ஊடகங்கள் நிறைய, பண்பலை, அது மாதிரி தொலைக்காட்சிகள், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்கள் எல்லாம் வந்து அதை இன்னைக்கு வெளிப்படுத்துற வாய்ப்பு இருக்கிறதுனால மக்கள் கண்டிப்பா அதை விரும்புறாங்க, ஏத்துக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கு. நாங்க ஒரு காலத்துல சொல்லி கொடுக்கும் போது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அன்னைக்கு கிரிக்கெட் சொல்லக்கூடிய மட்டப்பந்து தான் மக்கள் விரும்பி போவாங்க. ஏன்னா அதுல வந்து சிரமம் இருக்காது, அது கஷ்டம் இருக்காது. நாங்க சிலம்பம் ஊர்ல வந்து ஒரு 20 பிள்ளைங்களை கூப்பிட்டு பயிற்சி கொடுப்போம். கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க, அப்புறம் ஓடிடுவாங்க, கிரிக்கெட் விளையாடி இருப்பாங்க. இப்போ பந்து போடுவாங்க, ஒருத்தன் அடிப்பான், மீதி பேர்ல நின்றுட்டு இருப்பாங்க 9 பேர். ஆனா இது சிலம்பம் கத்துக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான், அடிப்படையை கத்துக்கிற வரைக்கும் கஷ்டம். அதனால அந்த கஷ்டத்தை சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விளையாட்டு எளிதா இருக்குதுன்னு அங்க ஓடிடுவாங்க. ஆனா இது கத்துக்கிட்டோம்னா உடல்ல இருந்து, மனநிலையில இருந்து, அவங்க வாழ்நிலையில இருந்து எல்லாமே வந்து சிலம்பம் வந்து ஒரு நல்ல பயிற்சி. அதே மாதிரி இந்த சிலம்பம் கத்துக்கிற போதெல்லாம் உடலை கட்டுக்கோப்பா வச்சிருக்கணும் இல்லைங்களா? ஒழுங்கா இருக்கும். நீங்க விளையாட ஆரம்பிச்சுட்டாலே உடல் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியோட அது ஒழுங்கா இருக்கும். ஐயா, ஒரு ஆசிரியர், ஒரு கவிஞர், ஒரு மருத்துவர், இந்த 3 முகத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச முகம் எதுங்க ஐயா? அது ஏன் அப்படி பிடிச்சிருக்கு? எல்லாமே எனக்கு பிடிக்கும் தான். ஏன்னா அந்தந்த காலகட்டத்துல இது மக்களுக்கு தேவைப்படும் போது அதுவாக நம்ம மாறிடும். ஒரு நாடகம் நடிக்கும் போது சரி, இந்த நான் வந்து அரசு நிறுவனங்கள்ல கலை பண்பாட்டுத்துறை, நலவழித்துறை, செய்தி விளம்பரத்துறை, இது மாதிரியான துறைகள் மூலமா என்ன பண்ணுவோம்னா, மக்களுக்கு விழிப்புணர்வுக்காக அவங்கள்ட்ட கடிதம் கொடுத்து நாடகத்தை வாங்கி ஒவ்வொரு ஊரா போய் நாடகம் பண்ணுவோம். அப்ப அந்த மாதிரி வந்து எனக்கு பிடிச்சதுன்னு இல்ல, எல்லாமே பிடிக்கும். ஏன்னா எது தேவைப்படுகிற போது அதை நம்ம வந்து செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. திருமணம் ஆன பிறகு நிறைய கலைகளை நான் வந்து நாடகம், ஓவியம் இது மாதிரி கத்துக்கிட்டேன். அப்போ சத்தம் போடுவாங்க, ஏதாவது ஒரு வேலையை செய்யாம கண்டதெல்லாம் போய் வாய வைக்கணும், திட்டுவாங்க. ஆனாலும் இன்னைக்கு வந்து மன மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தமிழர்களுடைய கலையை இன்றைய தலைமுறைக்கு, நாளைய தலைமுறைக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு அன்னைக்கு நான் படிச்சது ஒரு வாய்ப்பா இருக்கு. பன்முகம் என்பது அன்னைக்கு ஏதோ தேவையில்லாததுக்கு படிச்ச மாதிரி இருந்தாலும் கூட இன்றைக்கு அது தேவைப்படுது. இன்றைய தலைமுறைக்கு நாம சொல்லிக் கொடுக்கலாம், நாளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஆனா அன்றைக்கு இருந்த முன்னோர்கள் வந்து பன்முக கலைஞராக தான் இருந்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி ஒரு பாடம் தமிழ் படிச்சவங்களுக்கு தான் தமிழ் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது அப்படின்ற நிலை ஆயிப்போச்சு. தமிழ் இலக்கியங்களை, வாய்வழி இலக்கியங்களை இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இலக்கியம் தெரியும், எல்லாருமே கணக்கு தெரியும். ஐயா, அடுத்த கட்டமா என்ன சாதிக்கணும்னு காத்திருக்கீங்க ஐயா? நான் இன்னைக்கு செய்யற வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, 50 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சொல்லி கொடுத்து, அதாவது அவங்க எனக்கு தந்த உணவு, அதாவது இலுப்பை பூ கமர்கட்டுன்னு, பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தோம்னா ஒரு உண்டை ஒண்ணு கொடுப்பாங்க. அது இலுப்பு பூவுல செய்தது. அது அவ்வளவு சீக்கிரத்துல கரையாது, நல்லா இருக்கும். அது வந்து உடலுக்கு நல்லது. இன்றைக்கு இருக்கிற பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு குர்குரே மாதிரி பெட்டிக்கரையில தொங்குறது எல்லாமே வந்து பிள்ளைங்களுக்கு எதிரான பொருள் தான். அதனால நிறைய புற்றுநோயில இருந்து பல நோய் வருது. அது அவங்களுக்கு எதிரான உணவு. அது மாதிரி இல்லாம வழக்கத்துல இல்லாத, அல்லது ஏற்கனவே புளியங்கொட்டையை வறுத்து இடிச்சு கொடுக்குறோம். நாங்க எங்க காலத்துல அது கூத்து பாக்குறதுக்காக எடுத்துன்னு போவோம். அது சாப்பிடுறது மூலமா என்ன கிடைக்குன்னா, உடல் தெம்பு, புளியங்கொட்டை எவ்வளவு உறுதியா இருக்குதோ அதே மாதிரி உடல் அந்த மூட்டு வலி வராது. அத்தி பழம் சாப்பிடுறது, அத்திக்காய் சமைச்சு சாப்பிடுறது, அது வந்து கேண்டீன் சொல்லக்கூடிய மிட்டாயா செய்யறோம். நாங்க அத்திக்காயில இருந்து, நெல்லிக்காயில இருந்து மிட்டாய் செய்யறோம். அந்த மாதிரியான இதை வந்து இந்த காலம் தான் தீர்மானிக்குது. இன்னைக்கு இந்த மக்களுக்கு வந்து எது அரசு செய்யலையோ அல்லது வணிக நிறுவனங்கள் எதை மறைச்சு போகுதோ அதெல்லாம் மீண்டும் வந்து கொண்டு வர வேலையை செய்யறோம். அதனால என்னுடைய திட்டமா அல்லது ஆசையா கனவா இல்லாம இந்த காலகட்டத்துல
இந்த தலைமுறைக்கு என்ன செய்யணுமோ அது வந்து காலம் தீர்மானிக்குது, வணிக நிறுவனங்கள் தான் தீர்மானிக்குது. அதுக்கான வேலையை நாங்க செய்யறோம். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி செக்கு எண்ணெய் பத்தி மக்களுக்கு சொன்ன போது யாரும் கேட்கல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா திரும்புற இடமா செக்கு எண்ணெய் இருக்குது. எண்ணெய் இருக்குதோ இல்லையோ அந்த பலகை இருக்குது. அப்போ நம்ம உழைச்ச உழைப்புக்கான ஒரு மன நிறைவு இருக்குது. இன்னைக்கு மக்கள் புரிஞ்சிருக்காங்க. வாழும் முறை நோயாளியாகவும் சாகும் முறை கடனாளியாகவும் தான் மக்கள் இப்ப இருக்கிறாங்க. ஆகவே இதுல இருந்து மீட்டெடுக்கு தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டு வரணும். நோயிலிருந்து அவங்க நோய் இல்லாம ஆரோக்கியமா வளரணும். இது ரெண்டு தான் இப்ப பெரிய பணியா எடுத்து செய்துட்டு இருக்கோம். ஒண்ணு தற்சார்பு வாழ்க்கை, கடன் வேண்டாம். இன்னொன்று நோய் வேண்டாம். நோய் இல்லாம வளர்த்து இப்படி அதுக்கான வேலையை தான் இப்போ நாங்க செய்துட்டு இருக்கோம். பூரம் போட்டு நிலம் இழந்தோம், பூரம் போட்டு நிலம் இழந்தோம், மருந்து போட்டு உணவிழந்தோம், தங்கி வாழும் மனை இழந்தோம், வங்கி கடனால் தெருவில் நின்றோம், மண்ணையும் விதையும் பாதுகாக்கணும், ஒண்ணு சேர்ந்து வாங்க மக்களே, ஒண்ணு சேர்ந்து வாங்க, இன்னும் இழப்பதற்கு என்ன இருக்கு எண்ணி பாரு நீங்க மக்களே, எண்ணி பாரு நீங்க. படிக்கும் கல்வி பணமாச்சு, படிக்கும் கல்வி பணமாச்சு, குடிக்கும் தண்ணீர் பையிலாச்சு, நடிகர் கையில் நாடாச்சு, வடிக்கும் கண்ணீரே மிச்சமாச்சு, மண்ணையும் விதையும் பாதுகாக்கணும், ஒண்ணு சேர்ந்து வாங்க மக்களே, ஒண்ணு சேர்ந்து வாங்க. விளைஞ்ச நிலம் விஷமாச்சு, விளைஞ்ச நிலம் விஷமாச்சு, விதைக்கும் விதை களவாச்சு, வாழ்க்கை கல்வி மறந்தாச்சு, வாய்க்கரிசி போட்டாச்சு, மண்ணையும் விதையும் பாதுகாக்கணும், ஒண்ணு சேர்ந்து வாங்க மக்களே, ஒண்ணு சேர்ந்து வாங்க. செம்மையா இருக்குது அந்த பாட்டு. அப்படியே மனசுக்கு பதிஞ்சிருச்சுங்கய்யா. கேட்க கேட்க அப்படியே எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த கருத்தியில ஒரு பாடல்கள் பாடலா நாங்க வந்து வயல்ல வேலை செய்யறோம். அது மாதிரி மக்களுக்கும் கொண்டு போறது மூலமா எளிதா புரிஞ்சுக்கிறாங்க. சரி, அதுக்காக என்ன செய்யணும்? இன்னைக்கு வந்து இயற்கை முறையில விளைஞ்ச அரிசியை விரும்புறாங்க. சிறுதானியங்கள் எங்க திரும்பினாலும் சிறுதானியங்கள் பத்தி பேசப்படுறாங்க. சோ அதுதான் நம்முடைய உணவு, அதை நாம விரும்பணும், அதை சாப்பிடணும். அதனால தீங்கு இல்லைன்றத வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அதனால எதிர்காலத்துக்கு நாங்க இதுதான் லட்சியமா கனவா வச்சிருக்கோம். ஒண்ணு கடன் இல்லாம வாழணும், நிம்மதியா வாழணும். இன்னொன்னு நோய் இல்லாம வாழணும், ஆரோக்கியமா வாழணும். ஐயா, இன்னைக்குள்ள இளைய தலைமுறை பெண்களுக்கு ஆண்களுக்குன்னு உங்களோட அனுபவத்துல இருந்து ஏதாவது பகிர்ந்துக்குங்கய்யா. கண்டிப்பா. தமிழர்கள் எல்லா இனங்களுக்கும் ஒரு மூத்த இனம் என்பது அடிப்படை. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவர்கள் கண்டுபிடிச்சு வச்ச விஷயங்கள் நம்ம எதுவுமே இப்ப செய்ய தேவையில்லை. நம் முன்னோர்கள் என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க. ஏன் இது வந்து ஒரு வேளாண்மை நாடு. அந்த வேளாண்மையிலே கல்வி இருக்குது, வேலை வாய்ப்பு இருக்குது, நல்ல வாழ்க்கை இருக்கு. அப்போ முன்னாடி குடும்பமா கூட்டா இணைஞ்சு இந்த வேளாண்மை செஞ்சாங்க, நிம்மதியா சாப்பிட்டாங்க, நல்ல காத்து, நல்ல தண்ணி, அது மாதிரி இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம படிச்சுட்டும் வேலை இல்லாம வெளியூருக்கு போலாமா, வெளிநாட்டுக்கு போலாமா பிழைக்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற இளைஞர் கையில வந்து குடிப்பழக்கம், போதை பழக்கம். ஏன் அப்படின்னா வணிக நிறுவனங்கள் இது போன்ற அடிமைகள் இருந்தாதான் அவங்களுக்கு குறைஞ்ச கூலிக்கு ஆள் கிடைக்கும். இவங்க எல்லாம் நல்லா படிச்சு நல்லா வேலை செஞ்சாங்கன்னா அவங்க நிறுவனத்துக்கான தொழிற்சாலையோ இல்ல மத்ததுக்கோ ஆள் கிடைக்காது. அதுக்கு பலியாகாம நாம புரிஞ்சுக்கணும், நாம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, என்ன சாப்பிட்டாங்க. இப்போ திருப்பி வந்து நம்ம இந்த கருத்தை ஏன் சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற உணவு முறைகள் எங்க திரும்பினாலும் பிரியாணி தான் இருக்கு. முன்னாடி பாத்தீங்கன்னா தக்காளி சோறு, தயிர் சோறு, எலுமிச்சை சோறு அப்படிதான் இருக்கும். அதனால என்ன விளைவு, நம்ம ஒரு நாளைக்கு விரும்பி சாப்பிடலாம். ஆனா ஒவ்வொரு நாளும் பானிபூரி சாப்பிட்டீங்கன்னா அது ஆபத்தானது. ஆமா, விரும்பி சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு. ஆனா அதுவே விதியா வேற வழி இல்லாம மக்கள் போயிடுறாங்க. அது மாதிரி இல்லாம நாம கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டிய வேலை. அது கேவலமா நினைக்க கூடாது. இப்போ தண்ணியை வந்து குடுவையில அடைச்சி, அதாவது பையில அடைச்சி குடிக்கிறது என்பது தவறான ஒரு பழக்கம். கருப்பா இருந்தது முடி, யாருக்கும் பல்லு கொட்டல, நீண்ட வயசு 100 வயசுக்கு மேல வாழ்ந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய உணவு முறைகள், அவங்க வேலை முறைகள், அவங்க வாழ்க்கை முறைகள். இதுதான் அந்த லைஃப் ஸ்டைல் சொல்லக்கூடிய வாழ்க்கை முறைய நம்ம பின்பற்றது மூலம் அது தற்சார்பு தன்மையா யாருக்கிட்டும் நம்ம வேலைக்கு போக தேவையில்லை. நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மண் ஒரு வேளாண்மை செய்யக்கூடிய மண்ணா இருக்கிறதுனால வெளியில இருந்து வந்து இங்க பிழைக்கிறாங்க. நாம படிச்சுட்டு வேலை இல்லாம வெளியில போறோம். அந்த மாதிரி இல்லாம படிச்சாலும் தற்சார்பா நாம மண்ணில நாம வாழறதுக்கான கத்துக்கணும். அதை நான் பெற்றோர்களுக்கு சொல்றது என்னன்னா, ஒரு காலத்துல நம்முடைய என் பையன் BA படிச்சான்னு சொன்னா ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க ஒரு காலகட்டத்துல. அப்புறம் ஒரு காலகட்டத்துல MA படிச்சானா MA படிச்சான் என் பையன் சொல்லுவாங்க. அப்புறம் MPhil படிச்சான், PhD பண்ணான் அப்படின்னு சொல்றதுல பெருமை. ஆனா வெளியூர்ல வேலை செய்யலான்னு பெருமையா சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, அவங்களுக்குன்னு ஒரு ஏக்கர் நிலம் அல்லது ஏதோ கொஞ்சம் நிலம் வேளாண்மைக்கான வாங்கி வச்சாங்கன்னா அதுதான் பிள்ளைங்களுக்கு பெற்றோர் செய்ய வேண்டியது. காரணம் நாளைக்கு மண்ணு இல்லைன்னா அகதிகளா போயிடுவாங்க. அந்த மண் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கும், அவங்களுக்கு வேண்டிய உணவு கொடுக்கும், அவங்களுக்கு வேண்டிய வேலையை கொடுக்கும், அவங்களுக்கு வேண்டிய வாழ்க்கையை கொடுக்கும்.
இதுதான் நான் சொல்லக்கூடியது இன்றைய தலைமுறைக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும். கனமான வார்த்தைங்க ஐயா. மண் இல்லைன்னா அகதியா போயிருவோன்னு. இது வைர வரிகளுங்க ஐயா. நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாட்டோட முடிச்சுக்கலாங்க ஐயா. உங்க குரல் நல்லா இருக்குது, பாட்டும் நல்லா இருக்குங்க ஐயா. ஒரு பாட்டுங்க ஐயா. கலர் கலரா கனவு வந்து கண்ணில் மொய்க்குது, கடந்த கால நினைவு எந்தன் நெஞ்சில் இனிக்குது. கலர் கலரா கனவு வந்து கண்ணில் மொய்க்குது, கடந்த கால நினைவு எந்தன் நெஞ்சில் இனிக்குது. மலை மலையாய் கவலை வந்து மனச வாட்டுது, மறந்து போன வாழ்க்கை என்ன திரும்ப மீட்டுது. மலை மலையாய் கவலை வந்து மனச வாட்டுது, மறந்து போன வாழ்க்கை என்னை திரும்ப மீட்டுது. பணங்க வண்டி ஓட்டி போக பசிய மறந்தோம், பம்பரந்தான் சுத்தி சுத்தி பகைய மறந்தோம். பணங்க வண்டி ஓட்டி போக பகைய மறந்தோம், பம்பரந்தான் சுத்தி சுத்தி பசிய மறந்தோம். குப்பையில்லா சாலையில கோட்டி ஆடினோம், குட்டி கருணம் போட்டு நாங்க குளத்தில் ஆடினோம். குப்பையில்லா சாலையில கோட்டி ஆடினோம், குட்டி கருணம் போட்டு நாங்க குளத்தில் ஆடினோம். கலர் கலரா கனவு வந்து கண்ணில் மொய்க்குது, கடந்த கால நினைவு எந்தன் நெஞ்சில் இனிக்குது. மலை மலையாய் கவலை வந்து மனச வாட்டுது, மறந்து போன வாழ்க்கை என்ன திரும்ப மீட்டுது. அருமையா இருக்குங்க ஐயா. நன்றிங்க. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. உங்களோட பொன்னான நேரத்தை எங்க கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு பட்டாம்பூச்சி எஃப்எம் சார்பா வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிக்கிறேங்க ஐயா. பட்டாம்பூச்சி பண்பலைக்கு புதுச்சேரி இருந்து ஆளாவின் வணக்கம். பண்பலை நேயர்களுக்கும் இவ்வளவு நேரம் கேட்டதுக்காக பொறுமையா மிக்க நன்றிங்க. நன்றி நேயர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம். இது ஒரு